ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேரையும் ராகவை கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா. நம்ம ராகவ் இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, என்னை கடத்தி வச்சுக்கிறது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மாவே விட மாட்டாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம நிவின் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ உங்கள் அப்பாவுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம், நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதே மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு நாங்கள் கேட்குற விஷயத்துக்கு கோஆப்ரேட் பண்ணாருன்னா கண்டிப்பாக உன்னை விட்டுருவோம், அப்படி இல்லையா உன்னை இந்த இடத்துலையே போட்டு தள்ளிட்டு நாங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ராகுவுக்கு அப்படியே படன்னு ஆகிடுது. என்னை எதுவும் பண்ணிடாதுங்களா ப்ளீஸ்டா, நான் இப்போ தாண்டா படிப்பை முடிச்சுட்டு வந்துக்கிறேன், என்னை எதுவும் பண்ணிடாதுங்களா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு. விஜய் இருந்துட்டு, என்ன நிவின் இவன் இப்படி கஞ்சறான் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்லவும், நிவின் இருந்துட்டு, இவங்க காரியம் ஆகணும்னா காலில் கூட விழுவாங்க, அதுக்கப்புறம் காரியம் முடிஞ்சிட்ட அப்புறம் காலை வாரி விட்டுருவாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் 3 பேருமே அதை சொல்லி சிரிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு விஜய் கிட்டே, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பசுபதிக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம விஜயும், சரிங்க பிரதர், நம்ம ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணுறதுக்கு ஃபோனை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராகவ் இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, எங்கள் அப்பா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயத்த செஞ்சுருவார், என்னை எதுவும் பண்ணாதீங்கடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்காரு. நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு தம்பி, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா நாங்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஓகே சொல்கிறாரா இல்லைன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னுட்டு நம்ம பசுபதிக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம பசுபதியும் ஃபோனை எடுக்கிறாரு. எடுத்த உடனே, என்ன பசு நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டால் நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன பசு, என் வாய்ஸ் கூட உனக்கு தெரியலையா, என்கிட்ட நிறைய வாட்டி நீ மாற்று வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பேரை சொல்லிடுறாரு. அடடே, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு கிண்டல் பண்ணுறாரு. நம்ம பசுபதிக்கு ரொம்பவே கோவமாக என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு டைரெக்டாக விஷயத்துக்கும் வந்துடுறாரு. இங்கே பாரு பசு, நீ காவேரி வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலன்னா உன்னோட பையன் உனக்கு உயிரோடு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பசுபதிக்கு வெடன்னு ஆகிடுது. என்னடா சொல்கிற, என்னோட பையனை என்னடா பண்ணீங்க, என் பையன் இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ப மாட்டார். என்னோட பையன் இப்போ தான் வெளிநாட்டில் படிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டுருப்பான், இவனுக்கு தெரியாது, இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு நினச்சி நீ பொய் சொல்கிறதெல்லாம் கேட்டு உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே வீடியோ கால் பண்ணிடுறாரு நம்ம விஜய் இருந்துட்டு. பசு, நீ நம்ப மாட்டிய பசு, இப்போ பாரு உன்னோட பையனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு அவங்க பையனை காட்டுறோம். அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா, இவங்க என்னை கடத்தி வச்சுருக்காங்கப்பா, என்னை கொண்டுடுவேன்லாம் சொல்கிறாங்கப்பா, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் இருந்துட்டு பசுபதி கிட்ட கத்தவும், ராகவ் என்னாச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு ஃபோனை எடுத்து, என்ன பசு, என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே என்னோட பையன் எதுவும் என்னோட பையனை எதுவும் பண்ணிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம், இங்கே பாரு பசு, உன்னோட பையனை ஏதாச்சும் பண்ணணுன்றதெல்லாம் நினைக்கல நாங்கள், ஆனால் நீ எங்களோ காவேரியோட வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாரதாத்திக்கிட்ட கொடுத்துட்டியேன்னா உன்னோட பையன் உனக்கு உயிரோடு கிடைப்பான், அப்படி இல்லையா நீ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சுக்கோ, உன்னோட பையன் உயிரோடெல்லாம் இருக்க மாட்டான், அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு, என்னோட பையனை எதுவும் பண்ணிடாதீங்கடான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு தன்னோட பையனுக்காக அந்த டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் கொடுக்குறேன், என்னோட பையனை நீ எதுவும் பண்ணிடாதனா சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு ராகினிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இங்கே ராகினி, இங்கே பாரும்மா, நம்ம ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு இப்போ சாரதாவோட வீட்டு பத்திரத்தை டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலன்னா நம்ம ராகவை கொண்டுடுவேன் மிரட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்டே சொல்லவும், ராகினியும் பயங்கரமாக ஷாக்கோடு, என்னப்பா சொல்கிறீங்க, நம்ம அத்தை தானே போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க, அங்கே என்ன நடந்துருச்சுன்னு தெரியலம்மா, ஆனால் நம்ம
நம்ம ராகவ கடத்தி வச்சுருக்காங்கம்மா, இப்போதைக்கு நான் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வரேன், அவங்கள எப்படி பழி வாங்குறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவோட வீட்டு பத்திரம் பாண்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்பவே அவசரமாக வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு விஜய் கால் பண்ணி, இங்கே பாரு விஜய், வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் சாரதா கிட்டேயே கொடுத்துட்றேன், இப்போது இனிமே எந்த பிரச்சனையுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு இங்கே பாரு பசு, நீ சொல்கிறது உண்மையாக போய், ஏன்னா நீ எனக்கு எப்படி தெரியும், நீ ஃபஸ்ட்டு போய் வீட்டில் கொடு, அதுக்கப்புறம் நீ போய் சொல்கிறியா உண்மையாக சொல்கிறியான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம பசுபதி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பசுபதி இருந்துட்டு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன், என்னோடய பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே பதறி போய் நம்ம சாரதாவோட வீட்டு பத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாரதா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, டேய் நீ எதுக்காகடா இந்த வீட்டுக்கு வந்த, ஃபஸ்ட்டு வெளியே போடா, வீடு திறந்துருந்தா தெருநாய் உள்ளே வர மாதிரி வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி அமைதியாக இரு காவேரி, நீ எதுக்காக கத்துற, நான் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு காவேரியை கூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, டேய் எங்களை நிம்மதியாகவே விட மாட்டியாடா, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பசுபதி இருந்துட்டு டைரக்டாக உள்ளே போயிட்டு, எதுக்காகடா உள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பையில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து சாரதா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம சாரதாவுக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா, உங்கள் டாக்குமெண்ட்டை எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், விஜய்க்கு கால் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்லுவோம். சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் சொல்லிக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு பசுபதியை அந்த வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம விஜய்க்கு பசுபதி இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷனோட, இவனை ஃபஸ்ட்டு ராகவ் என்கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் உங்களை வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்னப்பா தம்பி, பசுபதியே டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நீ என்னப்பா பண்ண, இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போகிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லவும் விஜய் பயங்கர சந்தோஷம். சாரதாவும் பயங்கர சந்தோஷம், தன்னோட வீடு இருந்துட்டு தனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு அதுக்கப்புறம் பசுபதிக்கு கால் பண்ணி, என்ன பசு கரெக்டாக வேலையெல்லாம் பண்ணிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உன்னோட பையன் உங்கள் அக்கா வீட்டுக்கு பத்திரமா போய் சேருவான், உங்கள் அக்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு பத்திரமா போய் சேருவார், நீ போய் உங்கள் தங்கச்சி வீட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம நிவின் இருந்துட்டு இங்கே விஜய் இருந்துட்டு நிவின்கிட்ட, இங்கே பாருங்கள் பிரதர், நீங்கள் ராகவை பத்திரமா சேர்த்துருவீங்களா, உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவின்கிட்ட சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு ராகவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. நம்ம பசுபதி இருந்துட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு, அதாவது நிவின் அம்மா வீட்டுக்கு போன உடனேயே பயங்கர கத்து, தங்கச்சின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு என்ன சத்தம்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே பசுபதி கத்திட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த நேரமும் யமுனா வந்து வெளியே நிற்கிறா. வெளியே நின்ற உடனேயே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு, அண்ணா வாண்ணா உள்ள, நம்ம ஃபஸ்ட்டு ராகவ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி இருந்துட்டு நிவினோட அம்மா கிட்ட சொல்லவும், நம்ம நிவினும் ராகவும் வெளியே போயிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு, என்ன தங்கச்சி சொல்கிற, நீ உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னால் நீ இப்படி தான் பண்ணி வைப்பா வேலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு, என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி தான் விஜய், நிவின், குமரன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
நம்ம நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் நிவின் இருந்துட்டு ஃபோனை எடுக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நிவின் வந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ராகவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்த உடனே ராகவ் இருந்துட்டு பசுபதியை பார்த்துட்டு ஓடி போயிட்டு பசுபதியை கட்டி பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கப்பா, இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை கடத்திட்டு போய் உங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு, இங்கே பார் ராகவ், அவங்கள எப்படி பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்கிக்க எனக்கு தெரியும். உனக்கு எதுவும் ஆகல இல்லை, உன்னை ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, என்னை எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் கிட்ட சொல்கிறாரு. ராகவ் இருந்துட்டு பசுபதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு, என்ன நிவின், இதெல்லாம் என்ன வேலை பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா, இவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம் இவங்கக்கிட்ட இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். சாரதாத்தியோட வீட்டு டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் இவனோடு தான் சொல்லிட்டு பொய் சொல்லி அவங்கள ஒரு ஒரே டார்ச்சர் பண்ணியிருக்காங்கம்மா. பொய் சொல்லிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது அந்த வீடே இவங்கள தான் சொல்லிட்டு பொய் சொல்லி அந்த வீட்டை அலக்கழிச்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் இவங்க ரூட்லேயே போயிட்டு இவங்கள பழி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் தாம்மா ஐடியா கொடுத்தேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு, இங்கே பாருமா தங்கச்சி, உன்னோட முகத்துக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன். இல்லைனா இவனை உயிரோடே வைக்க மாட்டேன். இனிமே ஏதாச்சும் இவன் எங்கள் ரூட்டில் கிராஸ் பண்ணால் உயிரோடே இருக்க மாட்டாமா. நீ அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் கேட்டேன்னா உனக்கும் அதே தான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ராகாவை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. போன உடனே நம்ம நிவினோட அம்மா இருந்துட்டு, எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கிட்டே சொல்லவும், நிவின் இருந்துட்டு, இங்கே பாருமா, அவங்க நல்லவங்களாக இருந்தால் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேம்மா. அவங்களே ஒரு ஃப்ராடு கும்பல், அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. கேட்ட உடனே நிவின் கிட்டே ரொம்ப நன்றி நிவின், எங்கள் அம்மாவோட வீட்டை நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி நிவின் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிவின் இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம யமுனாவும் நானும் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நீ பேகை தூட்டிட்டு கிளம்பு, என் கூட வரேன், என் கூட இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தால் எனக்கு கோவம் வந்துடும். என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்காக திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம யமுனா இருந்துட்டு ஆட்டோவில் நம்ம சாரதா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரனும் விஜயும் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்னன்னா, நம்ம கங்கா கிட்ட எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதனால் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவினும் நம்ம விஜயும் நிவின் குமரன் 3 பேருமே ஒன்றாவே வீட்டுக்கு வெளியே மீட் பண்ணுறாங்க. என்ன நிவின், விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிவினும் விட்டுட்டு வந்துட்டேன் பிரதர், சும்மா எகிர்னாங்க, அவங்கக்கிட்டலாம் பேசி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 3 பேருமே சேர்ந்து ஒன்றா உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா சாரதா இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். என்ன தம்பி, என்னென்னமோ பண்ணி என்னோடய வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்களே, என்னோட புருஷன் ஞாபகமா இது ஒன்று தான் தம்பி என்கிட்ட இருந்தது, அதவே மீட்டு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக விஜய்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா கங்கா இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. எல்லாமே இவர் தான் பண்ண மாதிரியே இவரவே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்காங்களே, நம்ம புருஷனும் தானே போனார், நம்ம மாமா கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்களே அம்மா, இப்படி மொத்தமாக மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக நம்ம கங்கா இருந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம யமுனாவும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம கங்கா இருந்துட்டு டக்குன்னு போயிட்டு வா யமுனா, உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியல யமுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு சாரதா கிட்டே போயிட்டு, இங்கே பாருமா, நம்ம நிவின் தான் எல்லாத்தையுமே பசுபதியோட பையனை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம நிவின் தான் இந்த ஐடியாலாம் கொடுத்துருக்காரு, நிவினால் தான் உனக்கு இந்த வீடியோ உன் கைக்கு வந்திருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு, இங்கே பாரு யமுனா, இவ்வளோ நேரம் 1 மணி நேரமாக விஜயை பாராட்டி புகழி பேசியிருந்தாங்க, விஜய் தான் எல்லாமே பண்ண மாதிரி, இப்போது நிவின் தான் காரணம்னு தெரிஞ்ச உடனே ஒரே வார்த்தையில் நன்றின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போது வளவலன்னு
இப்போ புதுசா மாப்பிள்ளை வந்துட்ட உடனே ரொம்ப மாப்பிள்ளை புராணமா தாங்க முடியல. இப்போ நிவின் கிட்ட அந்த மாரி நடந்துக்க வேண்டியது தானே. ஏன் நிவின் கிட்ட அந்த மாரி நடந்துக்க மாட்றாங்க? பணம் பணம் இல்லாதனால தானே என்கிட்ட நமக்கு மரியாதை குடுக்க மாட்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு யமுனாவ ஏத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவுக்கும் கோவம் வந்துடுது. "எதுக்காகம்மா நீ இப்படி பண்ணிட்டுருக்க? இந்த மாரி ஓர வஞ்சனை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காதங்கம்மா. எல்லாருமே ஒண்ணுன்னு நெனை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா பயங்கர ஷாக்கு. "என்னடி பேசுறீங்க? நீங்க எல்லாருமே ஒண்ணுன்னு தான் நெனச்சிட்டுருக்கேன். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப தப்பா இருக்குடி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு சொல்லவும், நம்ம கங்காவுக்கு பயங்கர கோவம். நீ காலையில கூட யமுனா 3 பேரும் உட்காந்து என்னை கலாய்ச்சி கலாய்ச்சி சிரிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்களா? வெறுப்பேத்துற மாரி பண்ணிட்டு, என்னோட சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு யமுனா கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யமுனா இருந்துட்டு ரொம்பவே கோவமா சாரதாவை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, "என்ன கோதாவரி இதுக்கெல்லாம் நீங்கள் கோவப்படுறீங்க? அத்தை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாதா கோதாவரி?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லவும், கோதாவரின்னு சொன்ன உடனே பயங்கர கோவம். "இங்கே பாருங்க விஜய், என்கிட்ட இந்த மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கரமான மூஞ்சில் அடித்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் எந்த வார்த்தையுமே பேச மாட்றாங்க. நம்ம காவேரிக்கு கோவம் வந்துடுது. "இங்கே பாருக்கா, இதுக்கு முன்னாடியும் அவர் இப்படி தானே பேசியிருக்காரு. இப்போ மட்டும் புதுசாக ஏக்கா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக கங்கா கிட்ட சொல்லவும், "இங்கே பாருடி, சும்மா உன்னோட புருஷனை நீ தலையில் தூக்கி வச்சுக்கிறதா இருந்தாலும் தூக்கி வச்சுக்கோ. நாங்களும் தூக்கி வச்சுக்கணும்லாம் நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுவோம். "அக்கா நீ ரொம்ப தப்பாக பேசுகிறக்கா. அப்புறமா எல்லாமே எல்லாமே ஒரு நாள் தெரியும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ அப்படின்னு நினச்சி நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவக்கா. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் கங்கா எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாவுக்கு பயங்கர டென்ஷன். நம்ம யமுனா மேலேயும் நம்ம கங்கா மேலேயும். அதுக்கப்புறம் நிவின் இருந்துட்டு யமுனா கிட்ட, "இங்கே பாரு யமுனா, நீ ரொம்ப கேவலமாக பேசுகிற. உன்னோட புத்தியே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. நான் எவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன். நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும், இதெல்லாம் பார்த்தா கங்கா இருந்துட்டு, "இங்கே பாருங்க நிவின், எதுக்காக நீங்கள் காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? இப்போது உங்களோட பொண்டாட்டி தானே யமுனா, அவளுக்கு என்னைக்காவது சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களா? எதுக்கு நீங்கள் காவேரிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம நிவினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னங்க நீங்களும் அப்படியே பேசுகிறீங்க? இங்கே பாருங்கள், என்னைக்கு நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலோ அன்னியிலிருந்து நான் அவளை ஒரு ஃப்ரெண்டாக தான், ஒரு வெல்விஷராக தான் நான் பார்த்துட்ருக்கேன். அவளும் என்ன அப்படி தான் நினச்சிட்ருக்கா. நீங்கள் எல்லாரும் ரொம்பவே தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் இருந்துட்டு சொல்கிறாங்க. "ஓ, நான் தான் தப்பாக பேசுகிறேன்னா? நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் தெரியாதா எங்களுக்கு? அப்பப்போ அங்கங்கே மீட் பண்ணி பேசுகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசவும், விஜய் இருந்துட்டு யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி, "இங்கே பாரு யமுனா, ரொம்ப எல்லையை மீறுற. இதுக்கு மேலே பேசுனா உனக்கு மரியாதையே கிடையாது" அப்படின்ற மாதிரி வீட்டிலே ஒரு பெரிய சண்டையே ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே பாருங்க விஜய், ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக ஆகுனா ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க? ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தானே சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவ எதுக்கு என்னோடய புருஷன்கிட்ட சொல்லணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. "இங்கே பாரு யமுனா, ரொம்ப தப்பாக பேசுகிற யமுனா. கங்கக்கா, நீ கூட இப்படியெல்லாம் பேசுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. அவள் தான் பேசுகிறான்னா அவள் கூட சேர்ந்துன்னு நீயும் பேசுகிறியேக்கா. என்ன போய் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறா, அதை கேட்டுட்டு நீ அமைதியாகவே நிற்கிற" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதாவுக்கு பயங்கரமான கோவம். அப்படியே நம்ம யமுனாவை 4 அடி அடிக்கிறாங்க. "இங்கே பாருடி, நீ யாரை என்ன வேணாலும் சொல்லியிருந்துக்கலாம். நீ காவேரியை பற்றி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த சொல்கிற, ஒரு நம்புற மாதிரியே சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா கிட்ட சொல்லவும், இப்படி நடிச்சு தானம்மா எல்லாருமே ஏமாத்திட்டுருக்கா. இவ பண்ணுற வேலையெல்லாம் உனக்கு தெரியாதுமா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக அசிங்கப்படுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம
நான் அதாவது நம்ம விஜய் வந்துட்டு இங்கே பாரியம்மனா ரொம்ப தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்பயும் மரியாதை கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லை மீறி போனதுனால நம்ம விஜய்க்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே இருந்தால் என்னோட பொண்டாட்டிக்கு எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டிக்கு மரியாதை கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கவே வந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு. இந்த இடத்துலையே என்னோட பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லையா? அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க. இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் இங்கே இருக்கிறதுனால தானே உங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை வருது. நாங்கள் இனிமேல் இங்கே இருக்கிறதில்ல. காவேரியை கூட்டிகிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன தம்பி சொல்கிறீங்க? அவங்க தான் புரியாமல் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்களும் அப்படியே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்கே பாத்தியா ஏமனா அம்மா பாத்தியா, இதே நாங்கள் போகிறதா இருந்தால் போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுப்பாங்க. ஆனால் இது விஜய் சொன்னதும் அவங்க வந்து இப்போது எதுக்காக தம்பி இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக கேட்குறத பாரியம்மனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் புரிஞ்சுக்காமையே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க கங்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த வீட்டுக்கு வந்தது நாங்கள் தப்பு தான். அது நான் வந்து அத்தையை என்னோட அம்மா இடத்துல வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது உங்களுக்குள்ள பிரச்சனை வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட, காவேரி நம்ம வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.